ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்கிட்ட வேலை செஞ்ச ஒரு அம்மாவை தெரியும். அவங்க வந்து கொஞ்சம் வசதியான ஆள் தான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை, பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணி போனதும் இவங்களுக்கு காசு கொடுக்க ஆள் இல்லை. அதனால அவங்க வீட்டு வேலைகளுக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஒரு மாதத்துலேருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா பார்ப்பாங்க. இது என்னது, இது இதுவா, இது என்னது, இது இதுவா, இது என்கிட்ட இருக்குது, இது என்கிட்ட இருக்குது அப்படின்னு என்கிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இருக்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே பேசாமல் இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கும் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசை தான், ஆனால் நான் 8ஆம் கிளாஸ் மேலே படிக்கலை இல்லை, அதனால தான் நான் வேலைக்கு போகலை அப்படின்னாங்க. நான் அப்போவும் சும்மா இருந்தேன். இப்படியே போய் போய் ஒரு நாள் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இந்தந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தான் என் வீட்டில் இல்லை, அதையும் எப்படியாவது நான் வாங்கிடணும், அதையும் நான் வாங்கிட்டேன்னா நம்ம 2 பேரும் ஈக்குவல் ஆகிடுவோம்ல அப்படின்னாங்க. பல நேரங்களில் நமக்கு வந்து இந்த டெம்டேஷன் இருக்குது. நாம் யாரையும் விட குறைந்த நிலையிலே இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு டெம்டேஷன். சமூகத்தில் பல நிலைகள் உண்டு, ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏழையும் இருப்பாங்க, பணக்காரங்களும் இருப்பாங்க, ரொம்ப பணக்காரங்களும் இருப்பாங்க. இது சமூகத்தின் படிநிலைகள் தானே ஒழிய, இது எந்த விதத்துலேயும் நம்ம வாழுறதுக்கான அளவீடுகள் கிடையாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் சந்தோஷமாக வாழ போகிறோம். அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவங்க சந்தோஷமாக வாழ போகிறாங்க. நாம் இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி இன்னொருத்தர் கூட போட்டி போடுறதுனால நமக்கு கிடைக்க போகிறது ஒன்றுமே இல்லை. குறிப்பாக நிறைய பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அந்த கவுன்சிலிங் செஷனில் எல்லாம் கணவர்கள் சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டில் அது இருக்குது வாங்கு, இவங்க வீட்டில் இது இருக்குது வாங்குன்னு எங்ககிட்ட சண்டை போடுறா, ஏன் வருமானத்துக்கு அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த கம்பேர் பண்ணி பார்க்குறது, அடுத்தவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கும் வேணும்னு நினைக்கிறது, இது எதுவுமே வாழ்க்கை நல்லா போகிறதுக்கான விஷயங்கள் கிடையாது. எந்த நேரமும் அடுத்த வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாம் நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்டை லூஸ் பண்ணிவிடுவோம். அதை மறந்துடக்கூடாது. கொஞ்சமாக இருந்தாலும் சின்ன நிலைமையில் இருந்தாலும் சமாதானமாக வாழ முடியுமா, சந்தோஷமாக வாழ முடியுமான்னு பாருங்கள். நீங்கள் சம்பாதிங்க, நியாயமான வழியில் நீங்கள் சம்பாதிங்க, உங்களுக்கு என்னென்ன இஷ்டம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்குங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. அடுத்த வீட்டில் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நான் வாங்கணும்னு நினைக்காதீங்க. அவகிட்ட அது இருக்குது அதனால் அது எனக்கு வேணும்னு நினைக்காதீங்க. அவளும் நானும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்காதீங்க. யாரும் யாரோடையும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரே நிலையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னால கடைசியில் நான் ஒரு நாள் அந்த அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், அம்மா நீங்கள் இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, சொந்தமாக வீடு வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு காசு வேணும் ஆகையினால வேலைக்கு வரீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. நானே சொல்லிட்டேன் அவங்க வந்து நல்லா இருக்காங்க அப்படின்னு. உண்மையில் நான் யாரையுமே அந்த மாதிரி நினச்சதில்லை. ஆனால் இந்த அம்மா வந்து அந்த மாதிரி தொடர்ந்து என்னை பற்றி யோசிக்கிட்டே இருந்தாங்க. இது போல் நான் நிறைய பெண்களையும் பார்த்துருக்குறேன். யாரும் யாருக்கும் போட்டி இல்லை, போட்டியாக முடியாது. அவரவர் வாழ்க்கை அவரவருக்கு உண்டு. எல்லார் வாழ்க்கையிலையும் நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு, உயர்வும் உண்டு, தாழ்வும் உண்டு. யாரையும் நமக்கு போட்டியாக நினைக்க வேண்டாம், யாரோடையும் போட்டி போட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நாம் வாழுவோம், அவங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு அவங்க வாழட்டும். சந்தோஷமாக சமாதானமாக வாழுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். அந்த வழி நிச்சயமாக அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறதுல இல்லை. சமாதானமாக நாம் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பார்ப்போம்.